ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம மூங்கில் இருக்க இடத்துக்கு போகிறோம். வாங்க எப்படி எடுக்கிறாங்கன்றது போகலாம். மூங்கில் இருக்க இடத்துக்கு போகிறோம் வாங்க. இது என்னதுக்கா வேட்டையாடி போட்டுருக்குமோ? ரைஸ் பார்த்தீங்கல்ல, புலி அடிச்சதான் எருமாடு. எந்த யானை எந்த அனிமல் வந்தாலும் வரும். எங்க வியூவர்ஸ் பக்கத்தில் தண்ணி இருக்குங்களா, அதனால எப்போ வேணாலும் தண்ணி குடிக்க வருங்களாம். எந்த அனிமல் வந்தாலும் பாருங்க, யானை லட்டிலாம் இருக்கு. இந்த யானை லத்தியில் ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா? எருவாலாம் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாதுங்க. எரு வந்து இந்த ஈட்டு தானேங்க சார். அதனால செடிங்களுக்கு போட்டுன்னா செடியெல்லாம் காஞ்சிடும் சார். ஓ, யானை லத்தி சீட்டா? ஈட்டுங்க சார். ஓ, ஓகே ஓகே. ஆனால் புகை போடலாம் சார். வீட்டு பக்கத்தில் புகை போடலாம். புகை போட்டு கொசு இந்த மாதிரிலாம் வராதுங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம மாட்டு சாணம் வந்து எருவாக யூஸ் பண்ணுறோம்ல, அதை மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாதான். இது வந்து இதுவே வந்து ஹீட்டு அப்படிங்கிறாங்க. அந்த திரும்ப இதை வேருக்கு போட்டோம் அப்படின்னா செடியே வந்து செத்து போயிடும் அப்படின்றாங்க. இது நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா மூட்டம் போட்டு நம்ம நொச்சித்தலையில் வந்து புகை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு இதை வந்து புகை போட்டோம்னா கொசுலாம் வராது அப்படிங்கிறாங்க. அப்போ சார் இது குழந்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார். இது குழந்தைக்கு யூஸ் பண்ணலாங்களா? ஆமாங்க சார். என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த இதுங்க சார், இந்த நார் மாதிரி இருக்குது சார். ஆமாம், அதை நல்லா அந்த நூல் மாதிரி பண்ணுவாங்க சார். பண்ணி அதுக்கப்புறம் இடுப்பில் கையில் அந்த மாதிரியெல்லாம் கட்டுவாங்க சார். கட்டுவாங்க. அப்போது இந்த காற்று கீத்து எதுவுமே எதுவுமே பக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சார் எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலலாம். பார்த்தீங்க, இப்போ தான் நமக்கு வந்து கருமணி அந்த மணின்னு கட்டிடுறாங்க ரெடிமேடாக இருக்கிறத. அந்த காலத்துலலாம் வந்து இந்த காட்டுப்பகுதியில் இந்த யானை சாணியை வச்சு தான் அந்த நூல் மாதிரி திரித்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து கட்டி விட்டுருவாங்க. ஆனால் எல்லா டைம்லையும் எடுக்க முடியாது சார். அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க சார். இதை பண்ணுவாங்க. மற்ற டைமெல்லாம் எடுக்க மாட்டாங்க சார் இது. ஓகே. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தென்னை 360. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூங்கில் அரிசி எப்படி எடுக்கிறாங்க, அதை வந்து எப்படியெல்லாம் வந்து சமைக்கலாம், அது என்னெல்லாம் பண்ணி சாப்பிடலாம், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்க தான் வந்து பழங்குடியின மக்கள் இங்கே மசனகுடியில் வந்து இருக்காங்க. அக்கா, நீங்கள் இந்த ஏரியாவில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? தாத்தாப்பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். தாத்தாப்பாட்டி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த மூங்கில் அரிசி வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும்க்கா? 40 வருஷத்துக்கு ஒரு முறை. 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இது ஒரு மரத்தில் வந்து எத்தனை கிலோ வரும்க்கா? அது 1 கிலோ 2 கிலோ ஒரு மரத்துலேருந்து அவ்வளோதான் கிடைக்கும். ஓகே. அதை எடுத்து க்ளீன் பண்ணி அரிசியாக கொண்டு வர்றது தான் வந்து வேலைப்பாடு அதிகம். சரிங்களா? ஆமாம். இப்போது ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அந்த 1 கிலோ எப்படி அவங்க வந்து அரிசியாக மாற்றுறாங்க, அதை வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து ஒரு மரத்தில் வந்து மூங்கில் அரிசி தள்ளிடுச்சு அப்படின்னா, மூங்கில் அரிசி காய்ச்சிச்சு அப்படின்னா அந்த மரம் வந்து லைஃப் டைம் முடிஞ்சு போச்சு. அதோட அந்த மரம் வந்து தழைக்காது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்க மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மூங்கில் காய்ச்சது தான், மூங்கில் அரிசி விழுந்தது தான், அது எல்லாமே காஞ்சி போயிட்டுருக்கும். இப்போ இந்த மரம் வந்து மூங்கில் அரிசி தள்ளி இருக்குது. சரிங்களா? அதை நம்ம எடுக்கிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. இதுதாங்க சார் மூங்கில் அரிசிங்க சார். இதுதான் மூங்கில் அரிசிங்களா? ஓகே. இதுலேருந்து அரிசி வரும் சார். ஓ, இது கொஞ்சம் இந்த முத்தலைங்க சார். இந்த முத்தலை முத்தணுங்க சார். முத்தினா தான் கீழே உதிரும் சார். கீழே உதிரும். முத்தி தான் அதுவே கீழே உதிரும். நம்மளாம் வந்து உழுக்கத்தை பறிக்கலாம் முடியாது. அதுவாக கீழே விழுந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. இது என்னன்னு சொல்லுவீங்க அது பேர்? இது வந்து நெல்மணி மாதிரி தான் இருக்குங்க சார். நெல்மணி மாதிரி நம்ம அரிசியெல்லாம் இது பண்ணுறோம் சார், அதே மாதிரி தான் இருக்குங்க சார். இது ஹலோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மூங்கில் நெல்மணி. நம்ம தமிழில் நெல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மூங்கிலுக்கு வந்து இதுதான். இதில் தான் மூங்கில் அரிசி இது உள்ள ஒன்றா இருக்கும். சரிங்களா? இது நம்ம வந்து அறுவடை செய்யறதுலாம் வந்து நம்ம நெல்மணி அறக்கிற மாதிரிலாம் அறக்க முடியாது. அதுவாக வந்து முதிர்ச்சி அடைந்து கீழே உதிர்ந்த பிறகு தான் நம்ம எடுக்க முடியும். இது எப்படி எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம்.
சொல்லுங்கள். நாங்கள் இந்த மார்க்கெட் கடையில் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம் சார். இப்படி தான் க்ளீன் பண்ணி போட்டோம்னா இந்த கீழே இதெல்லாம் நெல் மணி போட்டு. ஓகே. ம், இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஒரே நிமிஷம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான். இது எடுத்துகிட்டு போய் நம்ம க்ளீன் பண்ணி தான் அரிசி பண்ணணும் சார். ஓ, இதுக்குள்ளே தான் அரிசி இருக்குங்க சார். ஓகேக்கா. சரி. கீழே விழுந்துருக்கு. ஆமாம். ஓகே. அப்போ அது வந்து எல்லாமே தூக்கி ஓகே. இந்த மாதிரி வச்சு ஓகே. இது இப்படி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ம், அப்புறம் இந்த நெல்மணி மாதிரி இருக்குதுங்க சார். ஓகே. இது வீட்டில் கொண்டு போய் ஓகே. சுத்தம் பண்ணிவிட்டு அரிசி பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இந்த இலையெல்லாம் இதுலேருந்து எடுத்துருவீங்க. ஆமாங்க சார். இந்த மூங்கில் இலையெல்லாம் தனியாக எடுத்துருவீங்க. எடுத்துட்டு இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ இதில் அரிசி இருக்குது. இதுக்குள்ளே தான் அரிசி இருக்குங்க சார். ஹலோ வியூவர்ஸ், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இடத்த க்ளீன் பண்ணி அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து முத்தின அரிசி விழுந்திருக்கு இல்லையா, அதை வந்து இதில் இருக்குது, அதை எடுக்க போகிறாங்க. இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். எடுத்துகிட்டு போயிட்டு இதுலேருந்து அந்த அரிசியை வந்து புடச்சி எடுப்பீங்க. புடச்சி எடுப்பாங்க. புடச்சி எடுத்துகிட்டு அரிசியாக வந்து மாற்றுவாங்க. அதை வந்து இப்போ நமக்கு லைவாக இங்கே வந்து காட்டுவாங்க, பாருங்கள். இப்போ தோராயமாக இந்த இதில் எவ்வளோ அரிசிக்கா இருக்கும்? இதில் வந்துட்டு ஒரு க்ளீன் பண்ணுச்சுன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி கிடைக்கும். 1/2 கிலோக்கு அரிசி இதில் இருக்கும். ஆமாங்க. ஓகே. உள்ள அரிசி இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு இடத்துல இருக்குங்க சார். இந்த பக்கம் இது போனதில் இதில் அரிசி இருக்காதுங்க சார். இதெல்லாம் வந்து அந்த மேல் தோல் உமி, நெல் உமின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஒரு உமி. சரிங்களா? போயிடுங்க சார். 10 நாள் வேலை பிடிக்குங்க சார். இது 10 நாள் வேலை பிடிக்கும். ஆமாங்க சார். இது கொண்டு போய் காய வச்சு ஓகே, அப்புறம் தான் அரிசி ரெடி சார். அரிசியை ரெடி பண்ண முடியும். ஒரே நிமிஷம்க்கா. இப்போ இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னக்கா பண்ணணுமா?
சார் இது இங்கே இருக்கிற வேலை இங்கே இதோட முடிஞ்சுங்க சார். இதோட இங்கே முடிஞ்சிச்சு. ஆமாங்க சார், இவ்வளோ தான் இங்கே க்ளீன் பண்ண முடியும் சார். சரிங்கக்கா. அப்போ இது வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் சார். சரிங்கக்கா. வீட்டில் எடுத்துகிட்டு போய் 4 நாள் 5 நாள் வெயிலில் போட்டு காய போட்டுருவோம் சார். நல்லா காய வைக்கணும். காய வைக்கணும் சார். ஓகேக்கா. காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உலக்க வச்சு இடிச்சிச்சுன்னா அந்த உண்ணி தனியாக அரிசி தனியாக வந்து அரிசி தனியாக வந்துடும். நீங்கள் இடிக்கிறீங்களா அப்போ வந்து அரிசி உடையாதா? அரிசி டேமேஜ் ஆகாது? உடையாதுங்க. டேமேஜ் ஆகாது. ஆகாதுங்க சார். சரிங்கக்கா. ஆனால் ஒரு 10 நாள் முன்னாடி எடுத்து வச்ச அரிசி இருக்குதுங்க சார், அது வேணால் காட்டி தரோம் சார். சரி, அது காட்டுங்களா? சரிங்க. சரிங்கக்கா. இதெல்லாம் கூப்பிட்டோம் சார். இது நல்லா இருக்குங்க. கேஸ் கட்டாது. இது வந்துங்க சார், நம்ம அரிசி ரெடி பண்ணிவிட்டு ஓகேக்கா. நம்ம தோசை போடலாம், பாயாசம் பண்ணலாம், அப்புறம் இட்லி, புட்டு எல்லாமே எது வேணாலும் பண்ணலாங்க சார். ஓகே. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சார். ஓகே. இதுக்கு முன்னாடி எடுத்த அரிசியை வந்து இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடி எடுத்திருக்காங்க. அது வந்து இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை எப்படி இருக்குது, அதுதான் மூங்கில் அரிசின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஒர்க் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. இது இன்னும் ஒரு 5 to 10 days வந்து காய வைக்கணும். சரிங்களா? காய வடித்து உரலில் போட்டு நம்ம சைடில் நம்ம ஊரில் குத்துவாங்களே, நெல் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா பழைய காலத்தில், அந்த மாதிரி அவங்க எடுக்கணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஹாய், இப்போ வந்து எப்படி மூங்கில் எடுத்தாங்க, எப்படி க்ளீன் பண்ணி அந்த இடத்துலேருந்து மூங்கில் புடச்சி எடுத்தாங்க அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்றதையும் நான் சொன்னேன். இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு 10 நாள் முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க மூங்கில் அரிசி. அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது ஒரிஜினல் மூங்கில் அரிசி. சரிங்களா? வாங்க, கிட்ட வாங்க. இது வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ரெடி பண்ண அரிசிங்க சார். ஓகே. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி ஆயிருங்க சார். அரிசி நல்ல அரிசி. ஓகே. அந்த இடிச்ச பொடி ஆகும்னு கேட்டிங்களா சார்? ஆமாம், ஆகாதுங்க சார். இப்படி நல்லா இதாக பொடி உடையில உடையாதுங்க சார். ஆமாம், நான் கேட்டிருந்தேன் இவங்களை வந்து இடிக்கும் போது வந்து அரிசி உடையுமான்னு கேட்டேன். ஆனால் அரிசி உடையில. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாதிரியே இருக்குது பாருங்கள். கோதுமை மாதிரியே இருக்குது. இது இப்போ என்னக்கா பண்ணுவீங்க நீங்கள்? வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க சார். வெளியில் சேர்த்துனா சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க. சேல்ஸுக்கும் கொடுப்பீங்க அப்படிங்களா? இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது வேணும் அப்படின்னு கேட்டால் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சுட்றீங்களா? அனுப்புகிறோங்க சார். சரிங்க சார். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேணுன்ற எத்தனை கிலோன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? இது எவ்வளோ போகும்க்கா? இது லோக்கல் ஆளுங்கன்னா 100, 150 ரூபா, 300, 500 ரூபா பக்கம் போகும்ண்ணா. இது டவுன் சைடெல்லாம் விற்பனை கொடுத்தோன்னா 1000 ரூபா, 1500 ரூபா அந்த மாதிரி கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறோண்ணா. எங்களால் முடிஞ்சதை கம்மி பண்ணி தருவோம். ஓகே. ஓகே கைஸ், நீங்கள் வந்து வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இட்லி, புட்டு, பாயாசம் அது எல்லாமே வச்சு சாப்பிட்லான்றாங்க. நாமளும் வந்து மூங்கில் அரிசி சாப்பிட்டு நம்ம மூங்கில் மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். வாங்க.
ஹலோ விவஸ், இப்போ நம்ம மூங்கில் அரிசி பார்த்துட்டோம். இவங்க அதே மாதிரி வந்து ஒரு மூங்கில் அரிசி எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க வந்து அந்த 1 டே வந்து காட்டுக்குள்ளே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளால் வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவங்க கேட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்கல்ல, மூங்கில் அரிசி எடுக்கிறதுக்கு போகிறீங்க, அன்றைக்கி ஃபுல் டே ஆகிடும்ல எப்படியும்? ஆமாங்க சார். நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தோங்க. 8 மணிக்கு எடுத்துகிட்டு கிளம்புவீங்க? 4 மணி ஆயிடுங்க சார். 4 மணிக்கு தான் வருவீங்க. வீட்டிலேருந்து போகும்போதே சாப்பிட்டுலாம் போயிடுவீங்களா? காலையில் சாப்பிட்டுட்டு வருவாங்க சார். ஓகே. மத்தியானம் சாப்பாடு தருங்க சார். அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வாங்கன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கள்ளிப்பழம். ஆமாம். அப்புறம் இந்த வேலம்பழம். கள்ளிப்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க சார். ஓ, ஓகே. அது ஒன்று எடுத்து காட்டுங்க. சரிங்க சார். இந்த இது மாதிரி சாப்பிடலாமா? சாப்பிட்லாண்ணா. இது ஹெல்த்துக்கு நல்லதுண்ணா. ம். ரத்த குறைவாக இருக்கிறாங்க இது சாப்பிட்டோன்னா ரத்தம் சேரும்ண்ணா. ஓ. அப்போ ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைங்க நிறைய கொடுத்தாலும் ஒன்றுமே இதாகாது. ஒன்றும் சைடு எஃபெக்டே கிடையாது. இல்லைண்ணா, குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு நல்லது தானே. உடம்புக்கு பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இதே மதியம் லஞ்சாக சாப்பிடுவீங்களா நீங்கள்? ஆமாண்ணா. வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஓ, தூரம் சார். எத்தனை பழம் சாப்பிடுவீங்க ஒரு ஆள்? ஒரு ஆள் ஒரு பழம் சைஸு பொறுத்த வரைக்கும் பெரிய பழம் இருக்கும், சின்ன பழம் இருக்கும். 5 பழம் 4 பழம் அதை சாப்பிட்டே விட்டுருவீங்க லஞ்ச்? கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அதோட வேறு எதுவும் கிடையாது. இது இந்த மாதிரி எடுத்துட்டுனா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடணும்ண்ணா. அப்போ இந்த முள் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி முள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஆயிரும்ண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முள் இருக்குண்ணா, பெரிய முள், அதை பாதி உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் எடுத்தானா இங்க ஒரு பெரிய முள் இருக்குண்ணா. அது பார்த்து தான் எடுக்கணும்ண்ணா. அது இதுல இருந்தானா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். இனிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும்ண்ணா. கலர்ஃபுல்லாக இருக்கே பார்க்கறதுக்கே. வியூவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஒரு பீட்ரூட் கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது அப்படியே சாப்பிட வேண்டியதானே? அப்படியே சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட். கொட்டையை முழுங்கணுமா? கொட்டையெல்லாம் சாப்பிடலாம். வேண்டாம்னா இந்த துப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட். நான் ஒன்று சாப்பிட போறேன்னா என்னம்மா அப்படியே கிடைக்கிறேன்? அது ஆதிவாசி குறைஞ்ச மாதிரி கட்டு. எங்கள் ஊர் சைடு வந்தோன்னா இது ஃபேமஸ்ண்ணா. வரவங்களுக்கு இது நல்லா சாப்பிட்லாம். நாங்களும் பறித்து தரோண்ணா. இப்போ கள்ளிப்பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பழம் சாப்பிடுவீங்கக்கா? அதுக்கப்புறம் தான் வேலம்பழம் இருக்குங்க, வேலங்காய் இருக்குங்க சார் இந்த மரத்தில். வேலங்காய்? ஆமாங்க. வேலங்காய்னா உட் ஆப்பிள் தானே? விளாம்பழம் அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து பிள்ளை சக்தி வச்சு படைச்சிட்டு அந்த நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதுவே இவங்க வந்து அந்த கள்ளிப்பழம் இதுவே மத்தியானத்தில் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சே முடிச்சிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கக்கா? சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்களா? கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போங்க சார். அப்புறம் அந்த ரெடி பண்ண க்ளீன் பண்ண அரிசியெல்லாம் இருக்குங்க சார், அதை எடுத்துகிட்டு 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேக்கா. இப்போ அந்த வெள்ளாம்பழம் வந்து உங்களுக்காக ஒன்று பறிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்றத இவங்க சொல்லுவாங்க. இது வந்துட்டு இப்படி இருக்குங்க சார். நாங்கள் கையில் வந்து கத்தி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். ஏதாவது ஒரு கல் எடுத்து உடச்சி இந்த மாதிரி உள்ளே இருக்குங்க சார். ஓகே, இந்த மாதிரி உள்ளே இருக்குது.
இதை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றீங்களா? பச்சையாக சாப்பிட்லாங்க சார். மிளகா பொடி உப்பு இருந்தால் போட்டு சாப்பிட்லாங்க சார். இங்கே காட்டுக்குள்ளே எதுவும் இல்லைங்க சார், அதனால அப்படியே நீங்கள் சாப்பிடுவீங்க. இது பழுத்துட்டா ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம் சார். இது பழுத்துட்டா ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம் சார். ஓகே. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் சார். பழுத்துச்சுன்னா நல்லா அம்மா புளிப்பாக சொல்லுது. இந்த ஓடு மட்டும் இனிப்பா இருக்கும் சார். செம்ம புளிப்பாக இருக்கு. இப்போ நீங்கள் எந்த காடை நம்பி தான் இருக்கீங்க இல்லையா? இந்த காட்டில் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்? உங்களுக்கு நெல்லிக்காய் எடுக்கலாங்க சார், பூசக்காய் எடுக்கலாங்க சார். என்ன காய்க்கா? பூசக்காய். பூசக்காய்னா அது ஒரு நெல்லிக்காய் மேலே தான் இருக்குங்க சார். அதில் சோப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க சார். ஓ ஓ ஓ அந்த மாதிரி பூசக்காயின்னு சொல்லுவாங்க. ஓகேக்கா. அது எடுக்கலாம். அப்புறம் நகைப்பழ சீசனுக்கு நகைப்பழம், இளந்தப்பழம் இதெல்லாம் பறித்து விற்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க. ஓகே ஓகே. மற்றபடி தேன் எடுக்கிறது அந்த இது தேனும் எடுக்கலாம், எடுக்கிறீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. ஹாய் கேஸ், நம்ம இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்ம ஏரியாவில் வந்து நம்ம ஊர் சைட்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த பூ பார்த்தீங்க, இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் சென்னை சைட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கு பழம் சொல்லுவாங்க. இது வந்து இவங்க ட்ரைபிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னக்கா சொல்கிறீங்க? இந்த செடி பேர் என்னக்கா? உன்னி செடி. இந்த செடி பேர் வந்து உன்னி செடியா. இதை வச்சு அவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. நமக்கு தான் அது ஒன்றும் தெரியல. நம்ம ஏரியாலாம் இது இருந்ததுன்னா வந்து அது ஒரு பொருளாக மாற்றுறாங்க. என்னென்ன பொருள் பண்ணுறாங்க இதை வச்சு அப்படின்றத வந்து இவங்க சொல்லுவாங்க. என்னென்ன பொருள்லாம் இதை வச்சு பண்ணுறீங்க நீங்கள்? சார் மெயினாக அந்த வேறு சார், உன்னிச்செடி வேறு. உன்னிச்செடி வேறுங்களா? ஆமாங்க சார். அதை வீடியோ கவர் பண்ணுங்க. இந்த செடி இருக்குது சார். ஓகே. இது கீழே இருக்கிற வேறு மருந்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார். என்ன நோய்க்கான மருந்து? என்ன மருந்துன்னா சக்கரை நோய்க்கு. சக்கரை நோய்க்கு இது பயன்படுதுங்களா? என்ன இந்த வேறு அதை வச்சு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா வேறு நல்லா வாஷ் பண்ணிடணும் சார். சரிங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதாவது தண்டை வாஷ் பண்ணணுமா வேறு வாஷ் பண்ணணுமா? வேறு சார். வேறு தான், அந்த மேலே இருக்க தண்டு கிடையாது. இல்லைங்க சார். ஓகே. வேறு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க சார். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிடணும் சார். அதில் வர தண்ணியை மட்டும் ஜூஸ் தண்ணியை குடிக்கணும் சார். டெய்லி குடிக்கணுமா? டெய்லியுமே சார். இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது? எதுவுமே இல்லைங்க சார். ஆனால் சுகர் வந்து நார்மல் கண்ட்ரோலுக்கு வருது. பார்த்துங்க கைஸ், இது ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு மெடிசனாக இருக்குது. நம்ம இந்த இங்கு பழச்செடியை வந்து அதனுடைய வேரை வந்து எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த ஜூஸை வந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்றாங்க. அப்புறம் வேற என்ன செய்யுங்க? வேற இந்த பூ சார். இந்த பூ வச்சு என்ன பண்ண? பூவில் என்னன்னா தேன் உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் இல்லை சார். இந்த மாதிரி பூவால் இது சாப்பிட்டோன்னா இனிப்பாக இருக்கும் சார். சாப்பிட்டு பாருங்க சார். அங்கே குத்திங்க செம்ம புளிப்பாக இருந்தது, இது இனிப்பாக இருக்கும்ன்றீங்களா? இது இனிப்பாக இருக்குது சார், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சார். இதில் ஒன்றும் இல்லைங்க சார், இந்த பழம் சார். இப்போ தான் பூ விட்ருக்கு சார், பழம் இல்லைங்க சார், காய் இருக்குது சார். பாருங்கள் சார், இதுவும் சாப்பிடுறதில்ல சார். ஓகே. இது பல் வலிக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார். பல் வலிக்கு? ஆமாங்க சார். எப்படி அதை யூஸ் பண்ணணும்? இது எப்படின்னா, இது இந்த விதை மட்டும் எடுத்துட்டு, ஓகே, பழுத்தின விதை எடுத்துட்டு, ஓகே, காய வச்சிடணும் சார். காய வைக்கணும்? ஆமாங்க சார். ஓகே. காய வச்சுட்டு அந்த விதை மட்டும் எடுத்து ஒரு வடை சட்டியில் வறுத்துடணும் சார். வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி மாதிரி பண்ணி பொடி மாதிரி பண்ணி அந்த பூச்சி பல்லு இருக்கிற இடத்துக்கெல்லாம் வச்சுட்டு வரணும் சார். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சார். பாய் கைஸ், பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு ஒரு இதுதான், ஒரு நல்ல மெடிசனாக இருக்குது. பல்வலி யாராவது இருக்கவங்க பக்கத்தில் இருக்க செடியை வந்து போய் எடுத்துடுங்க. எடுத்து காய வச்சு விதையை வந்து பொடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க? வேறு இந்த மாதிரி இருக்குல்ல சார், இந்த குச்சி, அந்த உண்ணி செடியோட
செடி சார். அந்த செடியோட குச்சி இருக்குல்லங்க சார், ஆமாம். இந்த மாதிரி இது வந்து எல்சு சார். ஓகே. இது வந்து முத்தினது. ஓகே. இந்த மாதிரில கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருக்கிறதுல அதை நீளமாக இருக்கிறது எடுத்துருவாங்க சார். ஓகே. எடுத்துட்டு இந்த முள் எல்லாமே இது பண்ணிடுவாங்க சார், சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டா சீவுவாங்க சார். ரெண்டா சீவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் செய்யல சார். கூடை, இந்த மாதிரி மரம், பூசக்கூடை. ஆமாங்க சார். அப்போ வீடு கட்டுறது எல்லாமே இது பண்ணல சார். இந்த மாதிரி இது இல்ல. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். இங்க பாருங்க சார். இது ஆனா வந்து இதுல செஞ்சதா? இதுல தான் செஞ்சா சார். மூங்கில்லையும் செய்யல சார், இதுல செய்யல சார். ஓகே. ஓகேம்மா. பாத்தீங்களா, இந்த ஒரு செடி நம்ம வந்து தெரியாம நம்ம சென்னை சைட்லாம் வந்து சிட்டி சைடில் இந்த செடி வந்து அன்வான்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டி கிடாசிடும். அது எவ்வளோ ஒரு மூலிகை இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா 2 மெடிசன் வந்து அதில் வந்து காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து கூட வந்து பின்னுறது, முறம் பின்னுறது எல்லாமே அதில் வந்து பின்னலாம் அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு புது விஷயம். அது இதுதான் நான் வந்து இப்போ தான் கேள்விப்படுறேன் நானே. இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். பாய். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாள் வேலையை நீங்கள் எங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இது போல் நீங்கள் என்ன வீடியோ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்கள். அதையும் நாங்கள் வீடியோ எடுத்து எங்கள் வியூவர்ஸ்க்கு கொடுக்குறோம். அவங்களும் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஏதாவது மூங்கில் அரிசியோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது தேவைப்பட்டது, தேனோ அந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவங்க நமக்கு ஒரு நாள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நமக்கோசம் வந்து அவங்க வேலையை விட்டுட்டு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது நீங்களே பார்த்தீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.